மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்தானபலம் திக்பலம் பெரும் கிரகம் பாபத்துவம் அடைந்து விட்டால் ஜடகாரகத்துவத்தை தருமா ஐயா? சரி, இதில் நான் செவ்வாயவே போடுறேன். ஸ்தானபலத்தில் அவர் பெரிய அளவில் 10ஆம் இடத்துல உச்சத்தை அடைவார். மேஷ லக்னம். ஒரு கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத, எப்போது செய்யும் அப்படிங்கிறத கணிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? என்ன எப்போ செய்யும்? இதே தாங்க பாபத்துவங்க. ஸ்தானபல திக்பலத்தை அடைஞ்சிட்டாருங்க. இப்போ இந்த இடத்துல எந்த விதமான இதுவும் இல்லைங்க. செவ்வாய் தசை வரும்போது செத்து போக வர மாட்டாரா? சாவத்தான் செய்வார். இப்போ யாரோ ஒருத்தர் டாக்டருக்கு இவர் டாக்டர் ஆகியிருக்கிறாரா? லக்னத்தின் அடிப்படையில் அவர் ஒருவேளை தசாபக்திகளின் அடிப்படையில் கூட டாக்டர் ஆவாரா? ஏதாவது ஒரு மருத்துவ தொழிலில் கூட இருக்கலாம். வேறு எந்த கிரகமுமே இதாக இல்லைங்க. வேறு எந்த கிரகமுமே இந்த இடத்துல ஸ்தானபலமும் திக்பலமும் அடைஞ்சிருக்கு. வேறு எந்த கிரகம் சரி, இந்த இடத்துல அம்சத்தை மட்டும் சொல்கிறேன். அம்சத்தில் என்ன? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்தார்னு வைங்க. 3ஆம் பாதத்தில் இருந்தால் குருவின் வீட்டில் வருவார். உத்திராட நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் இருந்தால் குருவின் வீட்டில் வருவார். அம்சத்தில் குருவின் வீட்டில் இருக்கிறாரு. ஓரளவிற்கு சுபத்துவம் தான். சுபத்துவத்தையே நம்ம இங்கே கொண்டு வர வேண்டாம். செவ்வாய் திக்பலமும் ஸ்தானபலமும் அடைந்திருக்கிறார். ஆனால் அங்கே கடுமையான பாபத்துவத்தில் இருக்கிறார். இப்போ அந்த கடுமையான பாபத்துவத்தில் பரிவர்த்தனை அமைப்பும் இதாகும். பரிவர்த்தனையே போடலைண்ணா, நான் பரிவர்த்தனையும் போடலப்பா. பரிவர்த்தனை கூட நான் போடலை. இந்தாங்க, கடுமையான பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார். இந்த பாபத்துவம் எப்போது செயல்படும்? எப்போ செயல்படும்? தசையில் தான் செயல்படும். மற்ற கிரகத்தையும் பார்க்கணும் இல்லையா? இந்த இடத்துல அவர் நவீன ஜட காரகத்துவத்தை தருமா? ஸ்தானபலத்தின் அடிப்படையில், லக்னத்தின் அடிப்படையில் செவ்வாய் ஜட காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் இருப்பார். ஆனால் அவருடைய தசையில் அந்த ஜட காரகத்துவத்தின் மூலமாக நஷ்டங்களை தருவார் செவ்வாய் தசை. இப்போ வேறு கிரகம் அவயோக தசை. இந்த இடத்துல எல்லா விதிகளையும் நீங்கள் பொருத்தி பார்க்கணும்ல. பரம்பொருள் எனக்கு என்னுடைய டெடிக்கேட்டட் மைண்டின் காரணமாக சில விதிகளை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த விதிகளில் இந்த ஜாதகத்தில் முதல் இப்போ இது இந்த 3 ஜாதகத்தை இப்போ அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஒரு உதாரண ஜாதகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நல்ல கேள்வி. ஸ்தானபலம் திக்பலத்தை பெற்ற ஒரு கிரகம் தன்னுடைய ஜட காரகத்துவத்தை கொடுக்குமா கொடுக்காதா? இப்போ இந்த ஜாதகத்தை வேற மாதிரி போடுவோம். இப்போ இந்த இடத்துல எந்த விதத்திலும் இப்போ இந்த மாதிரி ஜாதகத்தை போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஜாதகத்தை போட்டால், ஆனால் இந்த இடத்துல போட்டால் செவ்வாய் தசை வராது. செவ்வாய் தசை நடுவில் வர்ற மாதிரி போடுறேன். செவ்வாய் தசை நடுவில் வர்ற மாதிரி போடுறேன். இதுவே பௌர்ணமி சந்திரனுடைய ஜாதகமாகவே போட்டாச்சுங்கப்பா. இப்போ இதில் ஒரு ரூல் இருக்கும். அமாவாசை சந்திரனா போட்டால் அதில் ஒரு ரூல் இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், லக்னாதிபதி இந்த இடத்துல பாதிக்கப்பட்டு விட்டார். லக்னம் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு சனியின் பார்வையில் இருக்கின்ற இந்த ஜாதகத்தில் சந்திரன் அப்படியே எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறார். லக்னம் வலுவாகவே இருக்கிறது பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பினால். இப்போ இந்த இடத்துல ஜடகாரகத்துவம் எப்போவுமே இந்த செவ்வாயுடைய ஜடகாரகத்துவம் இவருக்கு செயல்படவே படாதுன்றது தான் உண்மை. செவ்வாயுடைய ஜடகாரகத்துவம் அதுவும் இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில். அஸ்வினி அந்த விஷயம் எப்போது செயல்படும்? தசையில் செயல்படும். அஸ்வினி கேது 3 வருஷம், சுக்கிரன் 23 வயசு வரைக்கும், சூரியன் 29, சந்திரன் 39, செவ்வாய் 46 வயது வரைக்கும். இந்த மாதிரியான ஜாதகருக்கு இந்த செவ்வாயினுடைய உயிர்காரகத்துவமும் ஜடகாரகத்துவமும் கண்டிப்பாக அடிபடும். உயிர்காரகத்துவமும் ஜடகாரகத்துவமும் அடிபடும். எப்படி அடிபடும்? சகோதரரால் விரயம், சகோதரனே விரயம். இப்போ இதற்கடுத்து சகோதரர் இறந்து போகிறாரா இல்லையா? தம்பியா 3ஆம் பாவகத்தை பார், அண்ணனா 11ஆம் பாவகத்தை பார். இதைத்தானே சொல்லிக் கொடுக்குறேன். செவ்வாய் தசையில் ஜட காரகத்துவம் உயிர் காரகத்துவம்
இரண்டும். இப்போ வெறும் 3 கிரகத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்த நிலைமையில டக்குன்னு இவ்வளத்தையும் சேர்த்து போடும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது இல்லையா? காம்பினேஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல குருவின் பார்வை, சனியின் பார்வை, எல்லா காம்பினேஷனை வச்சுருந்தா உங்களுக்கு பலன், பதில். ஒரு சிங்கிளை வச்சு பதிலே இல்லை. 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்கிறார், பாபத்துவமாக இருக்கிறார். இவர் ரவுடி. செவ்வாய் வந்து இதாக இருக்கிறார். இந்த இடத்துல லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது. சனியின் பார்வையால் சிறிது சேதப்பட்டிருக்கிறது. ரவுடிகள்லேயே கொஞ்சம் சில்லற பயம் இல்லை, கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து, ஒயிட் கலர் காலரு. இவர் ரவுடிகள் தலைவர்னு வச்சுக்கலாமா? லக்ன அமைப்பின் அடிப்படையில் லக்னத்தை புதன் சுக்கிரன் எல்லாருமே பார்க்குறாங்க. பௌர்ணமி சந்திரன் போய் லக்னத்தில் உட்காந்துருச்சு. பௌர்ணமி சந்திரன் லக்னத்தில் உட்காந்தாலும் லக்னாதிபதி ராகு, லக்னாதிபதி செவ்வாய் ராகு சனியோடு சேர்ந்துருக்கிறார். என்ன பண்ணுவார்? ரவுடித்தனம் பண்ணுவார். லக்னாதிபதியுடைய இயல்புகள் இருக்கும். அதற்கடுத்து என்ன? சந்திர தசை சூரிய தசை நடந்திருக்கு. ஒருவருடைய அமைப்பை எதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க? தசாபுக்தியை கனெக்ட் பண்ணணும் இல்லையா? பிறந்ததுலேருந்து யோக தசை, சுக்கர தசை 23 வயசு வரைக்கும். சுக்கரன் 7 இதாக இருக்கிறாரு, லக்னத்தில் தொடர்பு கொள்கிறாரு. சூரியன் நல்லாயிருக்கும், சந்திரன் நல்லாயிருக்கும். செவ்வாயில் தான் அடிபடுவார். செவ்வாயில் அடிபட்டால் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக வெட்டு வாங்குவார். இப்போ ஒருத்தர் அருண்குமார் கேட்டார் இல்லையா, ஒரு டாக்டருக்கு விபத்து நடக்குமா நடக்காதா? இவருக்கு நடக்கும். இவர் ரவுடியாக இருக்கும் பொழுது இவர் ஒருத்தர் வெட்டுவார், ஜெயிலில் இருப்பார். ஏன்னா அந்த 7 வருடம் மட்டுமே கடுமையான ஒரு பாபத்துவ அமைப்புகள். ராகுதசையும் அதை கண்டினியூ பண்ணோம். ராகுவும் செவ்வாய் சனியில் தானே இருக்கிறார். ராகுதசையும் அதை கண்டினியூ பண்ணோம். ஒரு 39 வயது வரைக்கும் நன்றாக இருக்கக்கூடிய இந்த முரட்டுத்தனமான குணமுள்ள இந்த நபர், முரட்டுத்தனமான மேஷ லக்கணம், அந்த முரட்டுத்தனமான குணத்தினால அவர் அந்தஸ்துகளை, வசதிகளை அனுபவிக்கிறார். கிலோ கணக்கில் தங்க நகையை போட்டுக்கிட்டு இருக்கிறான். நான்லாம் சின்ன வயசில் இந்த திருவள்ளிக்கணியில் நான் பார்த்துருக்குறேன். கண் முன்னாலேயே வந்து ரவுடிகளாக நடமாடினவங்க. 2-3 வருஷத்துக்கு பிறகு அவர் இன்னொரு ரவுடியே அவரை வெட்டு கொண்டுடுறாரு. தோட்டம் சேகர்னு என்னுடைய சின்ன வயசில் ஒருத்தர் இருந்தார். அவர் கூட மர்டர் தான் ஆகிட்டார். அந்த பகுதியில் நான் அந்த திருவள்ளிக்கணி அமைப்புகளில் போகும்போது அவரை பற்றி தோட்டம் சேகர் தான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அவரை நேரில் கூட பார்த்துருக்குறேன். இப்படி வந்தார்னா ஆள் இப்படி தான் இருப்பார். அப்படியே நகையாக போட்டுக்கிட்டு அப்படிலாம் போவார். இந்த மாதிரியான ரவுடிகள் ஜாதகம். ஒரு நகையாக போடுறாருப்பா, நகை போடுறாருன்னா என்ன? இப்போ 1 கோடி ரூபா நகையை அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. வசதியாக தானே இருக்கிறாரு, இமிட்டேஷன் நகையை போட்டுக்கிட்டு இருக்கல. அப்போ அந்த வசதி அமைப்புகள் என்பது என்ன குறிக்குது? லக்னம் குறிக்கிறது இல்லையா? அப்போ அந்த லக்ன சுபத்துவம், அதே நேரத்தில் லக்னம் பாபத்துவம். அப்போ இந்த பௌர்ணமி சந்திரன் அமர்ந்திருக்கின்றனால சில வசதிகளை அவர் அனுபவிக்கிறார் தசா புக்திகளின் அடிப்படையில். செவ்வாய் தசை வருது. செவ்வாய் தசை வந்த உடனே என்ன நடக்கும்? இங்கே வெட்டு குத்து பஞ்சாயத்து போன்றவைகள் கண்டிப்பாக வந்துடும். டாக்டராக இருக்கிறார். வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் டாக்டராக இருக்கிறார். டாக்டராக இருந்தாலும் டாக்டருக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறது இப்படி தான் நடக்கும். பாவகத்தின் அடிப்படை என்று ஒன்று இருக்கிறது. பாவகத்தின் அடிப்படை அது அந்த ஆதிபத்திய விசேஷம். அன்பு மாணவர்களே, மெதுவாக, நிதானமாக, பொறுமையாக சில விஷயங்களை புரிய வைக்கிறேன். குழப்பம் என்னமோ இந்த மனுஷன் பெணாத்துறார்னு தோணும். பாவகத்தின் அடிப்படை என்பது ஒன்று, காரகத்தின் அடிப்படை என்பது ஒன்று. பாவகமும் காரகமும் இணைந்தே செயல்களை சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் செயல்படுத்துகின்றன. அதீத நிலைமையில பாவகமும் சுபத்துவமாகி காரகமும் சுபத்துவமாகி நல்ல தசாபக்தி அமைப்புகள் நடப்பவர்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்ல விதமாக அனுபவிக்கிறார்கள். தசாபக்தி இல்லைன்னா ஜாதகம் வேஸ்ட்டு. பல 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 பலன்னு இருக்கும் ஜாதகம். ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு பெரிய முதல்வர், அந்த அமைப்புகளில் அப்படியே அவரும் பிறந்திருப்பார். டக்குன்னு வேறு லக்னம் மாறும், இல்லைனா தசாபக்தி அமைப்புகள் மாறும். அதே தான். அதாவது ஒரு அரசியல்வாதி சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பார். இவர் அப்படியே அந்த சிம்ம லக்னம் குருவின் லக்னம், இவர் ரிஷப் லக்னத்தில் பிறந்திருப்பார். இதுக்கு எதிர் லக்னம் அது. அதே கிரகம் பல 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 சந்திராதியோகம் எல்லாம் இருக்கும். அந்த ரிஷப் லக்னத்திற்கு வரக்கூடாத தசாபக்திகள் வந்திருக்கும். அந்த அரசியல்வாதிக்கு சிம்ம லக்னத்திற்கு யோக தசை நடக்க, இந்த சாதாரண மனுஷனுக்கு ரிஷப் லக்னத்திற்கு அவயோக தசை நடக்கும். வேலைட்டையெல்லாம் போகணும். ஆக செவ்வாய் கெட்டு போனார். செவ்வாய் கெட்டால் விருச்சிகத்தை பார், மேசத்தை பார், பாவகம் எப்படி இருக்கிறது என்று பார். சொல்லி கொடுத்துருக்கிறேன்ல. ஒரு பாவகம் இரட்டை நிலை பாவகம். மேஷமும் கெட்டுப்போச்சு, விருச்சிகமும் கெட்டுப்போச்சு, விருச்சிகமும் கெட்டுப்போச்சு. இவன் கடுமையான கோலை,
கடுமையான கோளை. எத்தனை பேர் ஜாதகம் தரணும்? ஆரம்ப காலத்தில் செவ்வாயை பற்றிய கட்டுரைகள் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக எழுதியிருக்கிறேன் இல்லையா, அந்த நேரங்களில் இந்த மாதிரியான ஜாதகங்களை கடுமையாக ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கிறேன். 10ல் செவ்வாய் கூடவே ராகு, கடுமையான கோளை. செவ்வாயுடைய இயல்பு என்ன? எடுத்தோன்னு தூக்கி அடிக்கிறது. அதனுடைய ஜட காரகத்துவம் என்ன? முரட்டுத்தனம், வீரம். பாடா. ஒரு 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 ஆர்டிக்கலில் அருமையாக ஒன்று எழுதினேன், அந்த ஐயா திரைப்படத்தில் வர்ற மாதிரி. அதாவது ஒரு வசனம் பேசுவார் பிரகாஷ்ராஜ், வெட்டிட்டு யோசிக்கிறவன் நீ, வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறவன் நீ, வெட்டினதுக்கு அப்புறம் யோசிக்கிறவனா அப்படின்னுவார். வெட்டிட்டு யோசிக்கிறவனா அப்படின்னு சொல்லுவார். வெட்டுறதுக்கு முன்னாடி நீ யோசிப்ப, நான் வெட்டினதுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் செவ்வாய்னு ஒரு ஆர்டிக்கல்லே எழுதியிருக்கிறேன், சாயாகிரகங்களின் சூட்சுமங்களே இதுலையோ. இது பாருங்கள், இவர் சரியான கோழையாக இருப்பார். டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றிட்டேன். பௌர்ணமி சந்திரனை அமாவாசை சந்திரனா போட்டுட்டேன். செவ்வாயின் 2 வீடுகளும் கெட்டு போய்விட்டன. அமாவாசை சந்திரன் இருப்பு கெட்டு போனது தான். சனியை தூக்கி இங்கே போட்டாலும் சரி, சூரிய சந்திரர்களை தூக்கி இங்கே போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. செவ்வாயின் வீடுகளும் கெட்டுப்போய், செவ்வாயின் காரகமும் கெட்டுப்போய், ஆதிபத்தியமும் காரகமும் கெட்டுப்போய் இருக்கின்ற நிலைமையில் செவ்வாயுடைய எந்த இயல்புமே இல்லாதவராக அவர் இருப்பார். முதலில் பாபத்துவம், பிறகு சுபத்துவத்தின் என்கின்ற அடிப்படையில் ஆரம்ப அமைப்புகளில் அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன பண்ணுவார்? பூச்சாண்டி காட்டுவார். ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். பெரிய வீரன் மாதிரி வெளியில் இருக்கும். இங்கே வாயான கையை வாங்கினா செத்து போவார். ஜோடனை காட்டுவார். இதைத்தானே மாணவர்களுக்கு புரிஞ்சுக்க சொல்கிறேன். இப்போ லேசாக புரியுதா? ஜடகாரகத்துவம், உயிர்காரகத்துவம், ஒரு காரகத்துவம் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று பாருன்றதில் நான் என்ன சொல்கிறேன்? பாவகம் பாவகாதிபதி காரகம் அப்படின்னு சொல்கிறேன்ல. பாவகம் பாவகாதிபதி காரகம். அப்போ இந்த இரட்டை நிலைகளை மாணவர்கள் ஒற்றை வரியில் ஒற்றை நிலையில் பலன்கள் இல்லை. ஆதிபத்தியம் காரகத்துவங்களையும் அந்த பாவக அமைப்புகளையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்னா அப்படியே விளையாடலாம். அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். ஐயா நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறியப்பா. பலன்கள் அதுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ இந்த இடத்துல முற்றிலுமாக செவ்வாய் வலுவிழந்திருக்கிறார். அடுத்து செவ்வாயின் வீடுகள் எப்படி இருக்கிறது? இந்த இடத்துல செவ்வாய் தசை வருது, இங்கேயும் செவ்வாய் தசை வரும், இங்கேயும் சூரிய சந்திர தசைகள் நடந்திருக்கும். இது பூட்ட கேஸு. இவர் ரவுடிக்கு எடுப்பாக இருக்கிறவர் 200 குவார்ட்டரோ 200 கொடுத்தா அப்படியே ரவுடி பின்னாடி போய்கிட்டே தெரிவாங்கல்ல, அவர் தான் இவர். முன்னாடி கிலோ கணக்கில் போட்டுக்கிட்டு போனால் ரவுடின்னு காட்டினேன். ஒரே தொழிலில் இருக்கிறார்கள். இப்போ இந்த முதிய சகோதரியோட ஜாதகத்தை லைவில் போட்டோமே, கல்யாணம் பண்ணவர் டாக்டரு, கண் டாக்டரு, இந்தம்மா கண்ணு நர்ஸு. ஒரே தொழில் தானே, என்ன வித்தியாசம்? ஒரே தொழில். உயிர் ஜட காரகத்துவங்களில் என்ன நடந்தது, என்ன வித்தியாசம் ஏற்படுகிறது? இப்போ நான் போட்ட மாதிரி தான் பௌர்ணமி சந்திரன் லக்னம் சுபத்துவம். ஒருவேளை லக்னமும் அடிபட்டு போய் லக்னாதிபதி சுபத்துவம், ரெட்டையாக மாற்றி 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 ட்ராவல் பண்ணுங்கள். இங்கே லக்னாதிபதி அடிபட்டுருச்சுன்னு சொன்னீங்க, ஸ்தானபலமும் திக்பலமும் அடைந்து அவர் பாபத்துவம்னு கேட்டதுனால 10ஆம் இடத்துல செவ்வாய் ராகுவை போட்டேன், செவ்வாயின் இயல்பை போட்டேன். இங்கே எல்லாம் கெட்டு போச்சு. இந்த ரவுடிக்கு 8ல் சனி, இந்த ஆயுள் மட்டும் இருக்கும், வெட்டினா கூட பழச்சிக்குவான். வந்துருச்சா? வெட்டினா கூட, ஏன்னா 8ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. 8ஆம் எந்த இடம் வலுக்கக்கூடாது? 1ஆம் இடம் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் வலுக்கக்கூடாது. இங்கே 8ஆம் இடம் வலுத்திருக்கு, 6ஆம் இடம் வலுத்திருக்கு. என்ன அறியாமல் போட்டிருக்கேன். ஒரு ஜாதகத்தில் யார் வலுக்க வேண்டும், யார் வலுக்கக்கூடாது? லக்னம் வலுக்க வேண்டும். லக்னம் தொடர்பான பாவகங்கள், லக்ன திரிகோண பாவகங்கள் வலுக்க வேண்டும். லக்ன மறைவு பாவகங்கள் வலுக்கக்கூடாது. இது ஒரு கற்பனை ஜாதகம். ஆனால் இந்த இடத்துல என்ன, எதையும் அனுபவிக்க முடியாத ஜாதகம். ஏன்? 8ஐ சுக்கிரன் பார்க்கிறார், 6ஐ குரு பார்க்கிறார். அப்போ 6, 8 வலுத்திருக்கிறது. அவரை விட 6, 8 வலுத்திருக்கிறது. லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. லக்னாதிபதி சரி, என்ன இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் வரட்டுமா? என்ன இருந்தாலும் லக்னாதிபதி திக்பலத்தை அடைந்திருக்கிறார், லக்னாதிபதி ஸ்தான பலத்தை அடைந்திருக்கிறார். அப்போ அவர் என்ன, அந்த லக்னாதிபதி அவர் பாவரா சுபரா என்பதை பொறுத்து அதில் ஜாதகரை ஒரு நிலையில் ஈடுபடுத்துவார். சரி, இவர் ரவுடி தான், நம்ம ரவுடி இல்லை. ரவுடி எதிரில் வராரு, நம்ம போய் என்ன கை குலுக்கிட்டு ஹேண்ட் ஷேக் எடுத்துக்கிட்டு இதாக கேட்போம், ஆட்டோகிராஃபாக கேட்போம். ரவுடி பையன் வராரியா, நம்ம எதுக்கு அவர் எதிரில் போய்கிட்டு, நம்ம தள்ளி போவோம் அப்படின்ற மாதிரி நம்மை அறியாமலே ஒதுங்குவோம் இல்லையா? அது நம்ம அறியாமலே ஒரு பயம் வருகிறது இல்லையா? செவ்வாயுடைய குணம் அது.
செவ்வாயுடைய வெளிப்பாடு அது. ஒரு ரவுடி வராரு, அவர் சின்ன தாத்தா தான், குட்டி தாத்தா தான், 200 குவார்ட்டர் வாங்கிட்டு வெட்டுற ஆள் தான். நம்ம போய் நின்று அவர் பெரிய ரவுடியிட்ட கண்டு தான் நம்ம ஒதுங்கி போனோம், சின்ன ரவுடியை கண்டு நம்ம ஒதுங்கி போக தேவையில்லை அப்படின்னு இருப்போமா? ரவுடி தாயா, எதுக்கே அவன் சங்காத்தம், நம்ம ஒதுங்கி போவோம் இல்லையா? அந்த ஒரு மரியாதை லக்னாதிபதி 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கின்ற அமைப்பில், பாபத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் இவருக்கு அந்த ரவுடி என்கின்ற அமைப்பை அவர் கொடுக்கிறார். சரி ஐயா, ரவுடின்னு சொல்லிட்டேன், இன்ஸ்பெக்டர் ஆவாரா? ஆக மாட்டார். சமூகத்தில் மதிப்பு வாய்ந்த அமைப்புகள் இந்த மாதிரியான பாபத்துவ அமைப்புகளுக்கு கண்டிப்பாக கிடையாது. 6-8 வளர்க்குறவனுக்கு கண்டிப்பாக கிடையாது. இவர் 6-8 வளர்த்தானா என்ன? ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க, அந்த எதிரிகள் கூட அரசாங்கம், அது வேற. ஆனால் ஒரு ரவுடிக்கு எதிரிகள் இருப்பாங்க இல்லையா? ஒரு இன்ஸ்பெக்டரை போய் எதிரியாக நினைப்போமா? நம்ம அந்த போய் சமரசம் பண்ணிக்க நினைப்போம். அவர் நம்மளை திட்டினா கூட, எப்போ என்ன இருந்தாலும் இன்ஸ்பெக்டருக்குப்பா, நாளைக்கு டிஎஸ்பி ஆவார், எஸ்பி ஆவார், அவரை போய் எதிர்ப்பா பாய்ச்சிக்கிட்டு போய் ஒரு சாரி கேட்டுட்டு சாரி சார்னு சொல்லிவிடுவோம். நல்ல செவ்வாய் இன்ஸ்பெக்டர் ஆக்குவார், அல்ல செவ்வாய் ரவுடி ஆக்குவார் இல்லையா? சரி, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இது இல்லை, ஆனால் ரவுடிக்கு இருப்பாங்க இல்லையா? ஆக ஒரு ஆதிபத்தியம், ஜட காரக ஆதிபத்தியம் வச்சு எத்தனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்றது புரியுதா இல்லையா? உன்னை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணுமா இல்லையா? ஒரு நூல் இலை, ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறது மாற்றி 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 போடுறதுக்கான காரணம் என்ன? உண்மையான ஜாதகத்தை மத்தியானம் 1 மணி லைவில் போட்டாச்சு, உண்மையான ஜாதகத்தில் உள்ள காரக அமைப்புல சொல்லியாச்சு. இப்போ இந்த மாதிரியான, இப்போது இதே ஒரு 30 வயசு ஜாதகத்தை நான் விளக்க மாட்டேன். ஒரு ரவுடி ஜாதகம், இறந்து போன ரவுடி ஜாதகம் கிடைச்சதாக கூட பார்ப்போம். நம்ம கீழே ஒருத்தர் கமெண்ட், ஒரு ரவுடியோட ஜாதகம் போடும்போது ஒரு கமெண்ட்டை வேணால் தேடி பார்க்க சொல்கிறேன். அதில் அந்த ரவுடியோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருந்தார், ஒரு கமெண்ட்தார் பின் பண்ணியிருந்தோம். இதே மாதிரியான ஒரு ரவுடியின் ஜாதகம் எனக்கு தெரியும், சமீப வாரங்களில் அவர் கொலை செய்யப்பட்டார், அவருடைய பிறந்தநாள் டீட்டெயில் இதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அட்மின்ட்டை கொடுத்து தேட சொல்கிறேன். அவர் கொலை செய்யப்பட்டார்னே கொடுத்துருந்தார். அப்படிப்பட்ட ஜாதகங்களை பாருங்கள், இப்படித்தான் கண்டிப்பாக இருக்கும். செவ்வாயுடைய வீரம் விவேகம் என்பதை பற்றிய சில உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக கட்டுரைகளில் ஒரு உண்மையான ஒரு 3 ரவுடிகளை அமைப்பை வச்சுத்தான் குற்றம் என்பது என்ன, இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கும்போது வீரம் என்பது என்ன என்பதை வச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதுனேன். அப்போ இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? லக்னத்தை சுபத்துவமாக போட்டு ஒரு பலன், லக்னம் பாபத்துவமாக போட்டு ஒரு பலன், செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகள் இப்படியே வரும். ஆக ஒரு படிநிலை அமைப்புகள் என்பது ஜடக்காரகத்துவம் எங்கே கிடைக்கும், உயிர்காரகத்துவம் எங்கே கிடைக்கும்? இந்த இடத்துல சகோதரனாலே விரோதங்கள் இருக்கும். சகோதரனே வர வெட்டினாலும் வெட்டுவார். 11-3, ஆனால் மூணாம் அதிபதியும் சனியின் பார்வையில் கெட்டு போயிருக்கிறார். 11ஆம் அதிபதி அந்த 11ஆம் வீட்டுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். 11ஆம் வீடு தான் கெடலை. தம்பியே வந்து வெட்டுறாயா செவ்வாய் தசையில், அண்ணன் தம்பி தகராறுகள் வர்றது இல்லையா? ஆக காரக ஆதிபத்திய அமைப்புகளை இப்போது நான் சொன்னதைப் போல அந்த டாக்டருக்கு, அந்த நர்ஸுக்கு என்ன சொன்னேன்? இந்த லக்னத்தின் அடிப்படையில் அந்தந்த நிமிடங்களில் பிறக்கக்கூடியவர்கள் அதே காரகத்துவங்களின் அடிப்படையில் வித்தியாசமாக பாதிக்கப்படுவார்கள்னு சொன்னேன் இல்லையா? இதை வச்சு தானே நீங்கள் புரிஞ்சுக்கணும். உயிர்காரகத்துவம், ஜடக்காரகத்துவம், சூரியன் எடுத்துக்கிறேன்ப்பா, ஏன் குழப்பம்? தனித்தனியாக இந்த 8 கிரகத்தையும், காரகத்துவ அமைப்புகளில் 7 கிரகம் தானே, சூரியன்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கிறேன். இந்த பாருங்கள், சூரியன் ஜடக்காரகத்துவத்தை எப்போது செய்யும், உயிர்காரகத்துவத்தை எப்போது செய்யும்? சூரியனுடைய ஜடக்காரகத்துவம் என்ன? அதிகாரம். உயிர்காரகத்துவம் என்ன? தந்தை. இதை அவர் சூரிய தசையில் செய்வார், சூரிய தசையில் செய்வார். இப்போ நம்ம யாரோ ஒருவர் நம்ம இதை கேட்ட மாதிரி, யார், சின்ன நந்தகுமாரா யாரோ ஒருத்தர் கேட்டிங்களே, 10ஆம் இடத்துல ஸ்தானபலமும் திக்பலம் இருந்த மாதிரியே சூரியனுக்கு திக்பலம் என்பது ஒரு அளவில் ஸ்தானபலத்தை விட மேம்பட்ட அமைப்பில் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு அருகே அவர் இருந்தார். மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த சூரியன் அவருடைய உயிர்காரகம், ஜடக்காரகம். கிரகங்களை அவைகளுடைய இயல்பை நீங்கள் எப்பொழுதுமே, கிரகங்களை அவைகளின் இயல்புகளை எப்பொழுதுமே நீங்கள் தசாபுக்திகள் பருவ வயது அதற்கேற்றாற் போல தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். குரு பகவானுடைய தசை வருகிறது, ஒரு குழந்தைக்கு வருகிறது, அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்காது. 2 வயசில் ஸ்டார்ட் ஆகி 18 வயசில் ஒருத்தருக்கு முடிஞ்சிருது. இந்த 2 வயசில் ஸ்டார்ட் ஆகி 18 வயசில் முடிஞ்சிருதுன்னா 18 வயசில் கூட அவன் புள்ள பத்துக்குவான்னு நம்ம வேணால் ஒரு இதுக்காக சொல்லலாம், வாதத்திற்காக சொல்லலாம்.
ஆனால் 18 வயதிற்குள்ளே அந்த குழந்தைக்கு திருமணமாகி குழந்தை பிறந்துருமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ அதற்கேற்றாற் போல தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சூரியனுக்கு தந்தை அமைப்புகள் எப்போது எது நடக்கும்? சூரியனை இந்த இடத்துல ஜட காரகத்துவம் என்பது சூரியனுடைய அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம சொல்கிறோம். அதிகாரத்தை குறிக்கக்கூடியது, அதிகாரத்தை அனுபவிக்க முடியுது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசர்கள் வந்து இளவரசர்களை 10 வயசுலேயே 5 வயசுலேயே இளவரசர்களாக முடிசூட்டிடுவாங்க. அப்போ கூட அந்த குழந்தை அதிகாரத்தில் தான் இருக்கனால அந்த அதிகாரத்தை உணரக்கூடிய வயது அதுக்கு வரணும் இல்லையா? அப்போ ஒரு மெச்சூரிட்டியான வயதில் 30 வயதுகளுக்கு மேலே வரக்கூடிய சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர் நிச்சயமாக பதவி உயர்வு, அதிகாரம் போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக தருவார். சரி, பிறந்ததிலிருந்து அதிகாரம் இருக்குமா? சூரியன் சுபத்துவமாக இருக்கும்போது அவருடைய ஜட காரகத்துவமான பிறந்ததிலிருந்து இருக்கக்கூடிய அதிகாரம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு எம்எல்ஏ பையன் வைங்க, நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், உங்களுக்கு பின்னாடி ஒரு மறைமுகமான அதிகாரம் கண்டிப்பாக வந்துவிடும். ஒரு மந்திரி பையன், ஐயா இவர் மந்திரி பையன் அப்படின்ற மாதிரியான அதிகாரம் வரும் இல்லையா? இப்போ முதல்ல சூரியனை எடுத்துக்கொண்டால் இந்த சூரியன் தன்னுடைய ஜட காரகத்துவத்தை, தன்னுடைய உயிர் காரகத்துவத்தை எப்போது எப்படி தருவார்? ஒரு ரிஷப லக்னத்திற்கு விளக்குகிறேன். இந்தாங்க, சும்மாவே இதா போற்ற வேண்டாம். சூரியன் வெறுமன ஆட்சியாக இருக்கிறார். இந்த இடத்துல ஸ்தான பலமாக மட்டும் இருக்கிறார். இந்த இடத்துல ஸ்தான பலமாக இருந்து திக்பலத்தை இழந்திருக்கிறார். திக்பலம், சூரியன் ஸ்தான பலத்தை விட திக்பலம் தான் நல்லது. ஏன்னா சூரியன் திக்பலம்ல இருந்தார்னா நீங்க பகல்ல பிறந்தவர்னு அர்த்தம். சில நேரங்களில் சில கிரகங்களுக்கு என்ன எது எப்படி தேவை என்பதை பெரிய அளவில் நீங்க பார்க்கணும். சில நேரங்களில் சில கிரகங்கள் இந்த இடத்துல சூரியன் ஆட்சியாக இருப்பதை விட, உச்சமாக இருப்பதை விட திக்பலமாக இருப்பது மிகப்பெரிய யோகம். ஏன்? சூரியன் மத்தியானம் பிறந்தவன் எல்லாருக்கும் சூரியன் 9, 10, 11ஆம் இடங்களில் இருக்கும். உச்சி வெயிலில் பிறந்தவனுக்கு சூரியன் 10ஆம் இடத்துல கண்டிப்பாக இருக்கும். வெயிலில் பல ஒளியோடு இருக்கக்கூடிய அமைப்பில், வானத்தில் தலைக்கு மேலே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். இந்த இடத்துல சூரியன் எப்போது எப்படிப்பட்ட பலன்களை தருவார்? குழந்தையாக வரும் பொழுது தகப்பனை சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் கெடுப்பார். ஜாதகம் வந்தவனே கெடுப்பாரா? சிம்மத்தில் இருக்கிறார், சிம்மத்தில் இருக்கிறார், சிம்மத்தில் அவர் இயல்பாக இருக்கிறார். அப்போ இவருடைய சூரியனுடைய ஜட காரக அமைப்புகளை எப்படி கணிப்பது? பாவகம், பாவகாதிபதி, காரகம், பாவகம், பாவக அதிபதி, காரகம். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி உயிர் காரகத்துவம் கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 3 டெட் ஆயிடணும். 9ஆம் அதிபதி இந்த இடத்துல யார்? சனி. இந்த 9ஆம் அதிபதி கடுமையான பாபத்துவமாகி, இந்த பாருங்க, பாவகம் பாவகாதிபதி 3மே கெட்டு போச்சு. சூரிய தசை சனி பக்தியில். ஏன்? 9ஆம் இடமும் கெட்டு போச்சு. 9ஆம் இடம் இப்படி 9ஆம் இடம் இங்கே இருக்கு. சரி, இப்போ இந்த 9ஆம் இடத்தையும் கெடுத்து போட்டுடலாம். சந்திரனை போட முடியாது, இருக்கிறதுலே அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல என்னன்னு பாருங்க, சூரிய தசை வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் எந்த சந்திரனை எங்கேயும் போடலை. இப்போ சூரிய தசை வரும்போது என்ன நடக்கும்? சிம்மமும் கெட்டு இருக்கிறது, 9ஆம் அதிபதியும் கெட்டு இருக்கிறார், 9ஆம் இடமும் கெட்டு இருக்கிறது, 9ஆம் பாவகாதிபதியும் கெட்டு இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் இந்த ஜாதகம் உயிர் காரகத்துவத்தை கண்டிப்பாக கெடுக்கும். இந்த ஜாதகம் ஜட காரகத்துவத்தையும் கெடுக்கும். ஜட காரகத்துவம் அதிகாரம். சூரியன் இங்கே கிரகண தோஷத்தில் இருக்கிறார், சூரியன் இங்கே சனி பார்வையில் இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல சூரிய தசை வந்தவுடனே என்ன நடக்கும்? வயதிற்கு ஏற்றாற் போல அப்பாவை கெடுக்கக்கூடிய தன்மை. அப்பாவை கெடுக்க வேண்டும் என்றால் 9ஆம் பாவகத்தை பார். ஒருவேளை அப்பா கெடல, தந்தையின் பாவகம் இங்கே சுக்கிரனுடைய இணைவினால், குருவின் பார்வையினால் வலிமையாக இருக்கக்கூடிய நிலைமையில சூரிய தசை வந்த உடனேயே இந்த இடத்துல, ஆனால் அவர் 4ஆம் அதிபதி தாயை கெடுப்பார், அதையும் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல தந்தையின் பாவகம் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பில் சூரிய தசை வரும் பொழுது தந்தை கெடவில்லை, ஆனால் அதிகாரம் கெடுகிறது, சூரியனுடைய காரகம் கெடுகிறது என்பதை இந்த இடத்துல தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சூரிய தசையில் அது வரக்கூடிய வயதிற்கேற்றாற் போல, பருவத்திற்கேற்றாற் போல அதிகாரம் கெடுதல்னா என்ன? இப்போ நம்ம ராஜேஷ் பொன்ராஜ் கேட்டார் இல்லையா, தன்னை சுற்றி நடக்கும்போதே ஒரு எம்டியாக இருக்கிறாரு, ஒரு அந்த ஆஃபீஸில் அந்த எம்டி தேவையில்லை, அந்த சிஇஓ தேவையில்லை, அவரை தூக்க போகிறாங்க. இந்த மாதிரியான ஜாதகத்தில் சுக்கிர தசை இப்போ வலிமையாக இருக்குது. இப்போ இந்தாங்க
உச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், உச்சனோடு பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சுக்கிர தசையில் இவர் யோகமாக நல்லா இருந்தார். சுக்கிர தசையில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எம்டியாக இருந்தார், ஜிஎம்மாக இருந்தார். இப்போ நிலைமைகள் மாறுது. சூரிய தசை வரப்போகுது. சூரிய தசையில் அவரை எம்டியிலேருந்து தூக்க போகிறாங்க, வேலையிலேருந்தே தூக்க போகிறாங்க. எம்டியாக இருந்து வேலையை விட்டு போனவங்க யாரும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்ணீர் கதைகள் வரும். எத்தனையோ ஜோதிடராக ஆகும்போது வருகின்ற கன்சல்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். அப்போ இந்த இடத்துல சுக்கிர தசை உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து உச்சனோடு பரிவர்த்தனையாகி 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு நன்றாக இருக்கக்கூடிய, வளர்பிறையாக இல்லால் தேய்பிறையாக இருக்கக்கூடிய சூரிய கேந்திரம், சந்திர சூரியர்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் சுக்கிர தசை வரைக்கும் நல்லா இருந்த மனுஷனுக்கு சூரிய தசை வந்தவனே எம்டி போஸ்ட்டு போகும், காலியாகும், சிஇஓ போஸ்ட்லேருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, தூக்குவாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். இவருக்கு அப்பாவுக்கு எதுவும் நடக்காது. 9ஆம் பாவகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தந்தைக்கு உயிர்கண்டமாக இல்லாமல் இருந்து ஜட காரகத்துவமான அதிகாரத்தை பறிக்கக்கூடிய பாபத்துவமான சூரியன், பாபத்துவமாகி திக்பலம் இழந்த சூரியன், கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய சூரியன், இங்கே அவருடைய ஜட காரகத்துவமான அதிகாரத்தை பறிக்கக்கூடிய அமைப்புகளை மட்டும் அங்கே செயல்படுத்துவார். இப்போ இது சூரிய தசையில் நடக்கும். அடுத்து செவ்வாய், செவ்வாயுடைய சகோதர அமைப்புகள். இப்போ இந்த செவ்வாய்க்கு வேற ஒரு லக்கணத்தை நான் போடுறேன், துலா லக்கணத்தை போடுறேன். துலா லக்கணம், துலா லக்கணத்திற்கு செவ்வாய் நீச்சம். ஆனாலும் இந்த இடத்துல ஸ்தான பலம் என்கின்ற ஒரு 10ஆம் இடம் அமைப்பு இருக்கும். துலா லக்கணத்திற்கு மட்டும் அது ஒரு பெரிய கடவுள் கொடுத்த ஒரு வரம். சனியின் செவ்வாயை நீச்சமானால் அந்த இடத்துல ஸ்தான பலத்தை இழந்தாலும் கூட அவர்கள் திக்பலத்தை அடைவார்கள். அது ஒரு பெரிய விஷயம். சனியும் 7ஆம் இடத்துல நீச்சமாவார், செவ்வாயும் 10ஆம் இடத்துல நீச்சமாவார். ஆனால் நீச்சமானாலும் கூட அவர்கள் இருவரும் திக்பலத்தை அடைவது என்பது அது ஒரு வகையில் ஒன்று. ஆக இந்த ஸ்தான பலம் திக்பலம். இப்போ செவ்வாய் திக்கு நீச்சத்தை அடைந்திருக்கிறார். செவ்வாயினுடைய உயிர்காரகத்துவம் என்ன? சகோதரன். சகோதரனை பிறக்க வைப்பது உங்ககிட்ட இல்லை, ஆனால் உங்கள் பிள்ளையை பிறக்க வைக்கிறது உங்ககிட்ட இருக்குது. குரு உங்களுக்கு வந்தால் நீங்கள் பிள்ளை பெற்றுக்குவீங்க, அது உங்ககிட்ட இருக்குது. ஒரு ஆணோடையோ பெண்ணோடையோ ஒருத்தர் கூடுனா கண்டிப்பாக பிள்ளை பிறக்கும். கல்யாணம் ஆனால் பிள்ளை பிறக்கும். 40 வயசுக்கு மேலே கூட பிள்ளை பிறக்கும். 50 வயசுக்கு மேலே கூட பிள்ளை பிறக்கும். குரு வந்தா 47 வயசில் எனக்கு ஆம்பளை பிள்ளை. இந்த 47 வயசில் எனக்கு ஆம்பளை பிள்ளைன்றதை நான் கணிச்சேன். வேணாம், இதை நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல, என் முன்னாடியே சொன்னால் அதெல்லாம் சும்மா பேச்சு. ராகுதிசையில் எனக்கு சுயபக்தியில் திருமணம் ஆன உடனே சுயபக்தியில் முதல்ல பொம்பளை பிள்ளை பிறக்கும், அவளுடைய பேர் இது. அதற்கடுத்து சரியாக 4 வருடம் கழித்து குரு பக்தியில் ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அவனுடைய பேர் இது அப்படின்னு முன்னாடியே பேர் வச்சவன். நான் தம்பட்டம் அடிக்கிறதுக்காக ஏதாவது சொல்லலை. நான் மிகவும் மதிக்க தகுந்த என்னுடைய ஆசான், ஜோதிட ஆசான் இல்லை, எனக்கு வாழ்க்கையில் நிறைய ஹெல்ப் பண்ண, எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரியவர், ஒரு 80 வயசு ஆகுது, இன்னும் இருக்கிறாரு. அவருடைய பேரை நான் வச்சுருக்கிறேன். என்னுடைய மகன் 2012 என்னுடைய மகன் பிறந்தான். 2012 என்னுடைய மகன் பிறக்கும்போது நள்ளிரவு நேரம் அவர் அமெரிக்காவில் இருந்தார். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு மகன் பிறந்திருக்கிறான், உங்கள் பேரை தான் வைக்க போகிறேன், அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே எனக்கு மகன் பிறந்துட்டான் அப்படின்னு அவருக்கு முதலாக தகவல் சொன்னேன். 3 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு மகன் பிறந்திருக்கிறான்னு, 3 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு மகன் பிறந்திருக்கிறான்ட்டு அவருடைய பேரை தான் வச்சுருக்கிறேன். அந்தளவுக்கு அவர்கிட்டையும் அவர் மூலமாகவும் சில வாழ்க்கை சம்பவங்கள், அவருடைய நண்பர் தான் எனக்கு பெரிய நாராயணன் என்கின்ற என்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பின ஒரு மிகப்பெரிய பிராமணர். ஆக சில விஷயங்களை அந்த புக்தியில் எப்படி உயிர்காரகத்தோ ஜடக்காரகத்தோ கூட எப்போவோ ஒரு முறையே ராகுதிசை குரு புக்தியில் எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்பதை என்னால் எப்படி கணிக்க முடிந்தது? அந்த ராகு சுபருடைய வீடுகளில் இருக்கனால. இப்போ ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு, ராகுவுக்கு கூட அந்த உயிர்காரகத்துவம் ஜடக்காரகத்துங்களோ கொடுத்துருங்க ஐயா. கரெக்டு தான். ராகு எவருடைய வீட்டில் இருக்கிறாரோ அவரை போல செயல்படக்கூடியவர் என்பதால் அவருடைய அமைப்புடைய நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அப்போ குரு உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார் என்பதை கணிக்க முடியும். செவ்வாய் உங்களுக்கு தம்பியவோ அண்ணனையோ கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் கணிக்க முடியாது. அது தேவையில்லாத ஒரு விஷயமும் கூட. அப்போ செவ்வாய் என்ன பண்ணுவார்? தம்பியால் லாபம், தம்பியால் நஷ்டம், தம்பியால் மனக்கஷ்டம், தம்பியால் விரயம், தம்பியே விரயம், அண்ணனே விரயம். 3-11ஆம் பாவங்களை பொறுத்து. இப்போ இந்த இடத்துல செவ்வாய் வலுத்து இருக்கிறார். இந்த இடத்துல வலுத்து தான் இருக்கிறார், திக்பலமாக இருக்கிறார். ஸ்தானபலம் இல்லை என்றாலும் கூட திக்பலமாக இருக்கிறார். இந்த இடத்தில் அவர் வலுத்திருக்கிறாரா என்பது சந்திரன் இதுவா அதுவா என்பதை பொறுத்தது. அடுத்ததாக செவ்வாய் இந்த இடத்தில் வலுத்திருக்கிறார் என்பது
சந்திரன் இதுவா அதுவா என்பதை பொறுத்தது. அவர் அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரா, பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரா, வீடு கொடுத்தவனுடைய ஸ்ட்ரெங்க், வீடு கொடுத்தவனுடைய சுபத்துவம், இதையும் பொறுத்தது. செவ்வாய் தசை வரப்போகிறது. செவ்வாய் தசை 18 வயசுலேயே வருது. தம்பியோ அண்ணனோ ஏதோ ஒன்று ஆகப் போகிறது, ஏதோ ஒன்று நல்லா இருக்க போகுது. செவ்வாய் தசை 18 வயசுல வருதுப்பா. 18 வயதிலிருந்து 25 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உயிர் காரகத்துவத்தை கெடுக்குமா, ஜட காரகத்துவத்தை கெடுக்குமா, எதை கெடுக்கும், எதை கொடுக்கும், எப்படி கணிப்பது? செவ்வாய் நீச்சனாக இருக்கிறார். செவ்வாய் உச்ச சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரா, நீச்ச சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரா, அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரா, பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரா? இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரு, சகோதர விஷயத்தில் ஏதோ தப்பு பண்ண போறார்னு அர்த்தம். சரி, அதே நேரத்தில் செவ்வாய் தசை வந்தோடனே நீங்கள் சகோதரனை பிரிஞ்சு கூட போவீங்க. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தசை வருது, கரெக்டாக செவ்வாய் தசை வந்தவொடனே கல்யாணம் ஆகி போகும். இது 7ஆம் அதிபதி. இந்த 7ஆம் அதிபதி சகோதரனை பிரிய போகுது. பெண்ணு கல்யாணம் ஆகி சகோதரனை பிரிஞ்சு தானே போகும். செவ்வாயை வச்சே உங்களுடைய சகோதர உறவுகளை துல்லியமாக சொல்லிடலாம். ஆக இந்த இடத்துல முதலாக நீங்கள் எப்படி செவ்வாயை வைத்து கணிப்பது? உயிர்காரகத்துவம், ஜடக்காரகத்துவம் எப்போது எப்படி பாதிக்கப்பட போகிறது? பாதிக்கப்படுமா, பாதிக்கப்படாதா? தம்பியால் நல்லது நடக்குமா, அண்ணனால நல்லது நடக்குமா, அக்காவால் நல்லது நடக்குமா, தங்கச்சியால் நல்லது நடக்குமா, நடக்காதா? எப்படி கணிப்பது? முதல்ல லக்னாதிபதி எல்லாத்திற்கும் அவசியம்ன்றது தெல்ல தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல செவ்வாயின் காரகத்துவமும் ஆதிபத்தியமும் சேர்ந்து செயல்படும். காரகத்துவமும் ஆதிபத்தியமும் சேர்ந்து அப்படிங்கிறது என்ன இருக்கு? 2 7ஆம் இடங்கள் அதனுடைய ஆதிபத்தியம். ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. பருவமாக வயசில் இருந்தால் 60 வயசுல இருந்தால் கல்யாணம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. இப்போ 2 7 ஒரு பெண்ணுக்கு வருகிறது. 7வது அதிபதி திசையில் குடும்பஸ்திரியாக போகிறாள். அவளே ஒரு கணவனை அடைய போகிறாள். கணவனின் வீட்டிற்கு அவள் போக போகிறாள். செவ்வாயின் அமைப்பில் நீச்ச செவ்வாய் தம்பியோவையோ அண்ணனையோ பிரிஞ்சு போறா. இந்த இடத்துல உயிர் காரகத்துவம் கண்டிப்பாக பாதிக்கவே படணும். கேந்திரத்தில் செவ்வாய் இருக்க மாட்டார். இந்த அமைப்பை அப்படியே பார்த்துக்கங்க. செவ்வாய் ராகு இந்த இடத்துல 3ஆம் இடம் குருவின் வீடு, தம்பியோடைய வீடு. 3ஆம் வீடு அதை விட கெட்டிருக்கணும். உதாரணத்துக்கு தான் போடுறேன். 11ஆம் இடம் இந்த 9ஆம் இடத்துல இருந்தாலே சனி 3ஐயும் 11ஐயும் பார்ப்பார். சனி அண்ணனையும் பார்ப்பார், தம்பியையும் பார்ப்பார். இந்த இடத்துல பாபத்துவமான செவ்வாய் வீடு கொடுத்தவனவனா நீச்சமாக போட்டுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல தான் 8இல் மறைந்திருக்கிறார். மறைவு ஸ்தானம் என்பது என்ன? மனக்கலக்கமான ஒரு இடம் இல்லையா? மறைவு ஸ்தானம் என்பது மனக்கலக்கமான ஒரு இடம் இல்லையா? ஏதோ ஒன்று தவறாக போகிறது என்பதற்கான இடம் இல்லையா? சரி, இன்னொன்று மாரகாதிபதி. இந்த இடத்துல ஒரு மிக நுணுக்கமான ஒன்றை சொல்லுகிறேன். இந்த இடத்துல இந்த மறுபடியும் ஒரு நுணுக்கத்துக்கு வந்துடுறேன். பாவகம், பாவகாதிபதி, காரகம் பிளஸ் அடுத்த நுணுக்கம் மாரகம், மாரகாதிபதி. இந்த இடத்துல செவ்வாய் மாரகாதிபதி. செவ்வாய் தசையில் உங்களுக்கு மாரகம் நடக்குமா? சகோதரனுக்கு மாரகாதிபதியாக செயல்படுவார். ஏதாவது பிஸ்கட் எடுத்துகிட்டு வா சோமா. இந்த இடத்துல செவ்வாய் மாரகாதிபதியாக செயல்படுவார். எப்படி மாரகாதிபதியாக செயல்படுவார்? சகோதரனுக்கு மாரகாதிபதியா? பிஸ்கட் எதுனால லேசாக புரியுதா? 8ஆம் இடம். இந்த இடத்துல உங்களுக்கு அண்ணன் இருக்கிறாரா, தம்பி இருக்கிறாரா என்பதை பொறுத்து 11ஆம் அதிபதியாகிய சூரியனா குருவா? இந்த இடத்துல 3ஆம் இடத்திற்கு குரு. உங்களுக்கு இதிலேயே புரிஞ்சிடும். 11ஆம் இடம் பாபத்துவமாக இருந்தால் நீங்கள் அண்ணனாகவோ அக்காவாகவோ இருப்பீங்க. 3ஆம் இடம் ஒட்டுமொத்த பாபத்துவமாக இருந்தால் நீங்கள் கடைக்குட்டியாக இருப்பீங்க. எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ இதில் கேட்டிருக்கேன். அந்த ஒட்டுமொத்த பாபத்துவத்தையும் சுபத்துவத்தையும் கணிக்கிறதுக்கு தான் அப்படியே தடுமாறுவீங்க. 11ஆம் இடத்துல ஒட்டுமொத்த இந்த தாக்குதல் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் 9ஆம் இடத்துல எனக்கு சனி, 11ஆம் இடத்துல சனி பார்க்குறார். நான் தான் மூத்தவன். 11ஆம் இடம் பாபத்துவம். 11ஆம் அதிபதியவும் சனி பார்க்குறார், செவ்வாயவும் பார்க்குறார். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறார். என் ஜாதகமும் ஒரு உதாரணம் தானேங்க. எல்லார் ஜாதகமும் உதாரணம் தானே. நான் ஒரு தம்பி இழந்திருக்கிறேன். ஆனால் தம்பியை இழந்தவர்கள் எல்லாருமே இல்லை. ஒருத்தருக்கு அண்ணன் இழந்திருப்பார்.
செவ்வாய் திசையில் தான் எனக்கு தம்பி இழந்தார். அப்போ செவ்வாய் வந்தோன்னா அப்போ நானும் ஒரு உதாரணம் தானே. அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல 11ஆம் அதிபதி இருக்கிறார் இல்லையா, இந்த 11ஆம் அதிபதி இந்த இடத்தில் இல்லாமல் இந்த 11ஆம் அதிபதிக்கு இங்கே 10ல் போட்டால் கூட சூரியனும் திக்பலம் ஆகிடுவார். இந்த 11ஆம் அதிபதியும் 8ல் மறைந்து, ஐயா இப்படி வாங்க ஐயா, செவ்வாய் அஸ்தமனமும் ஆகி 11ஆம் இடத்தை சனி பார்த்து, அண்ணனுக்கு ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு அர்த்தம். செவ்வாதசை சூரிய புக்தி ராகு அந்தரத்தில், செவ்வாதசை ராகு புக்தி சூரிய அந்தரத்தில்.